இங்க ரொம்ப குண்டா இருக்கிற பில்லியோட கண்ணத்துல ஒரு சூனியக்கார கிழமை கைய வச்சு தடவி கொடுத்துட்டு போறான். அதுல இருந்து இவனோட வெயிட் தினம் தினம் ரொம்ப மோசமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. எவ்வளவுதான் இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே 1 கிலோ கூட ஏற மாட்டேங்குது. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னும் 3 கிலோ சீக்கிரமா குறையுது. இப்படியே ஒரு மாசத்துல இவனோட வெயிட் 50 கிலோக்கு மேல குறைஞ்சிருது. இவனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தாலுமே டாக்டருக்கே ஒண்ணும் புரியாம இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவன் உடம்புல எலும்பு தவிர எதுவுமே இல்லாம டயர்ட் ஆயிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த சூனியக்கார கிழமை வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு விட்ட சாபத்தை பத்தி சொல்றான். ஆக்சுவலா ஒரு நாள் நைட்டு பில்லி கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த கிழவனோட பொண்ணு ரோட்ல வரத பார்க்காம காரை விட்டு ஏத்திடுறான். அதுல இந்த லேடி இறந்தே போயிடுறாங்க. ஆனா இவனே ஒரு வக்கீலா இருக்கிறதுனால தப்பு அந்த லேடி மேலதான் சொல்லி கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுல கோபமான இந்த கிழவன் இவனுக்கு சாபத்தை விட்டுட்டு போயிடுறான். இப்ப அந்த சாபத்தை எடுக்க முடியாது, ஆனா அது எது மேலயாவது மாத்த முடியும்னு சொல்லி ஒரு பேன் கேக்ல இவனோட ரத்தத்தை சொட்ட விடுறான். அதுல இருந்து அந்த சாபம் அந்த பேன் கேக் குள்ள போயிடுது. அடுத்த நாள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவனோட சாபம் போய் நார்மல் ஆயிடுறான். ஆனா இவனோட ஒய்ஃப் மர்மமான முறையில ஒல்லியா போய் இறந்து கிடக்குறா. அப்புறம் தான் தெரியுது அந்த சாபம் விட்ட பேன் கேக்க அவனோட ஒய்ஃபும் பொண்ணும் சாப்பிட்டு இருக்காங்க.